எல்லோருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் ராஜபாண்டி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதாவது பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா GDS2 MTS, அதே மாதிரி GDS2 போஸ்ட்மேன், அதே மாதிரி GDS2 PA போஸ்டல் அசிஸ்டன்ட் அண்ட் ஸ்டார்டிங் அசிஸ்டன்ட், அதே மாதிரி MTSலேருந்து போஸ்ட்மேன் எழுதுறவங்க, ஸோ போஸ்ட்மேன்லேருந்து ஸோ PAS எழுதுறவங்க, இவங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சிலபஸ் எந்த மாதிரி பேட்டர்னில் இருக்கும், சிலபஸ் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். ஆல்ரெடி கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எல்லாம் கேட்ட மாதிரி ஸோ ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா PO Gate பார்ட் 1ல் ஆரம்பிச்சு ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ கொஸ்டின் பேங்க் வீடியோ நம்ம போடுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி PO Gate பார்ட் 1லேருந்து ஆர்கனைசேஷன் ஆர் கண்ட்ரோல் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், ஸோ அதில் வந்து கொஸ்டின் பேங்க் வந்து இன்றைக்கி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆர்கனைசேஷன் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டில் என்ன அப்டேட் வந்திருக்கு அதையும் நம்ம சொல்லிடுவோம். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எப்படி ஆன்சர் வருது அப்படின்றது டீட்டெயிலாகவும் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடலாம். இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா வீடியோலுமே ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு கொடுத்துருக்க போர்ஷன்ஸில் ஒவ்வொரு வேர்டும் ஒவ்வொரு வாக்கியமே உங்களுக்கு கொஸ்டினாக வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிற கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின்ஸ் பேங்க்லேருந்து எடுத்திருக்கோம். அதே மாதிரி ஸோ ஒவ்வொரு வரியில்னா ஸோ அந்த வரியில் என்ன கொஸ்டின் அவங்க டெரைவ் பண்ண முடியும், என்ன கொஸ்டின்ஸ் அவங்க கேட்க முடியும், அதெல்லாம் எடுத்து தான் நம்ம கொஸ்டின் பேங்கை நம்ம உங்களுக்கு கலெக்ட் பண்ணி கொடுக்குறோம். கொஸ்டின் பேங்க் வீடியோ ஓகே அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த சாப்டருக்கு நம்ம கொஸ்டின் பேங்க் வீடியோ நம்ம ஒவ்வொன்றா உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறேன் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஹெல்ப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் டிபார்ட்மெண்ட் சாப்டரே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சாப்டர் உங்களுக்கு எல்லாமே தெரியும். PO Gate பார்ட் 1லேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ MTS அண்ட் போஸ்ட்மேன் இதுக்கு 23 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த வருஷம் இந்த டாப்பிக்கில் இன்டிகுலராக இந்த சாப்டர்லேருந்து தான் உங்களுக்கு அதிகமான 2 கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இதை வந்து நிறைய அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஆல்ரெடி நான் போன வீடியோவில் நான் அப்டேட் கொடுத்துருந்தேன். என்ன அப்டேட் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 2023 நமக்கு லான்ச் பண்ணிட்டாங்க, உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது வந்து பாராளுமன்றத்தில் எப்போ இயற்றப்பட்டது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த நியூஸ் அப்டேட் வந்து எப்போ பாராளுமன்றத்தில் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா 24 டிசம்பர் 2023 அன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த சட்டம் வந்து எப்போ அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா 18 ஜூன் 2024 தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த 2 டேட்டையும் மறுபடியும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த டேட் வந்து மறுபடியும் கொஸ்டினில் கூட உங்களுக்கு வரும். ஆர்கனைசேஷன் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். த போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இஸ் அண்டர் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஆஃப் த டேஷ். நம்ம டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் வந்து எதுக்கு கீழே வந்து வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்துருங்க. ஏ டெப்யூட்டி டைரக்டர் ஜெனரல், ஸோ பி சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல், சி போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல், ஸோ டி பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஜெனரல். நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எடுத்த டாப்பிக்லையும் உங்களுக்கு வந்து அந்த இதை ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்திய அஞ்சல் துறை டைரக்டர் ஜெனரல் போஸ்ட் அவர்களின் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோலில் உள்ளது. நம்ம டிபார்ட்மெண்ட் எந்த மந்திரிக்கு கீழே இருக்குது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன், சரிங்களா? ஸோ இந்த ஆனால் நம்ம டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டிஜி போஸ்ட் அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோலில் தான் இருக்குது. நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு போஸ்டல் சர்வீஸ் போர்டு இருக்காங்க. அதோட தலைவர் பார்த்தீங்கன்னா சேர்பர்சன், செக்ரட்டரி. இந்த 4 பாயிண்ட்லேருந்து தான் உங்களுக்கு மாற்றி கொஸ்டின் கேட்பாங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஜெனரல். ஓகேவா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். போஸ்ட் ஆஃபீஸ் கைட் பார்ட் 1 டீல்ஸ் வித் டேஷ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரிலேட்டிங் இன்லேண்ட் போஸ்ட், போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம்ஸ், PLI அண்ட் RPLI. ஸோ நன் ஆஃப் திஸ். நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் கைட் பார்ட் 1 வந்து எதை பற்றி தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும் போஸ்ட் ஆஃபீஸ் கைட் பார்ட் 1 அப்படின்றது பார்ட் 1ன்றது உள்நாட்டு தபால் சம்பந்தமான விதி மற்றும் ஒழுங்குமுறைகளை பற்றியது. பார்ட் 2ன்றது வெளிநாட்டு தபால் சம்பந்தமானதை பற்றியது. பார்ட் 3 வந்து தபால் அலுவலகங்களின் அட்டவணை பற்றியது. பார்ட் 4ன்றது பார்த்தீங்கன்னா சேமிப்பு வங்கி திட்டங்கள் மற்றும் சேமிப்பு பத்திரங்களை பற்றியது. இது நம்ம ஆல்ரெடியுமே படிச்சிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பார்ட் 1 என்ன அப்படின்னா உள்நாட்டு தபால் சம்பந்தமான விதி மற்றும் ஒழுங்குமுறைகள். ஸோ இதில் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் ஏ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரிலேட்டிங் டு இன்லேண்ட் போஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ அதுக்கடுத்து 3வது கொஸ்டின் பார்ப்போம். PSP ஸ்டாண்ட்ஸ் ஃபார், ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் போஸ்டல் சர்வீஸ் போர்ட் அப்படின்னு தெரியும். ஸோ கீழே ஆப்ஷனை பார்த்துருவோம். போஸ்டல் சேஃப்டி போர்ட், பி போஸ்டல் சர்வீஸ் போர்ட், சி போஸ்டல் ஸ்டேஷனரி போர்ட், லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா போஸ்டல் செக்யூரிட்டி போர்ட். உங்கள் எல்லாருக்குமே ஆன்சர் தெரியும் போஸ்டல் சர்வீஸ் போர்டு. ஆன்சர் பி தான் கரெக்டு. ஸோ 4வது கொஸ்டின் பார்ப்போம். டேஷ் இஸ் கால்டு த அபெக்ஸ் மேனேஜ்மெண்ட் பாடி ஆஃப் DOP. இதுக்கான ஆப்ஷன் பார்த்துருவோம். ஏ பார்த்தீங்கன்னா போஸ்டல் செக்யூரிட்டி போர்ட், பி போஸ்டல் ஸ்டேஷனரி போர்ட், சி போஸ்டல் டைரக்டரேட் போர்ட், போஸ்டல் சர்வீஸ் போர்டு. ஸோ ஆல்ரெடி படிச்சிருக்கோம் PSP தான் போஸ்டல் சர்வீஸ் போர்டு தான் நம்ம போஸ்ட் ஆஃபீஸோட அபெக்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ 5th கொஸ்டின் பார்ப்போம். ஹூ இஸ் த சேர்மன் ஆஃப் PSP? போஸ்டல் சர்வீஸ் போர்டோட சேர்மன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ தான் நம்ம சொன்னேன் இதுக்கு முன்னாடி போஸ்டல் சர்வீஸோட சேர்மன் யார், செக்ரட்டரின்னு நான் சொன்னேன். இதுக்கு ஆன்சர் பாருங்கள். ஏ டிஜி டைரக்டர் ஜெனரல், பி CPMG சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல், சி செக்ரட்டரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட். ஸோ கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. PSP போஸ்டல் சர்வீஸோட சேர்மன் யாருன்னா செக்ரட்டரி ஆஃப் DOP டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் தான் அதோட சேர்மன்.
அதனால் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ அதுக்கப்புறம் 6th கொஸ்டின் பாருங்கள். பிஎஸ்பி கம்ப்ரைசஸ் ஆஃப் போஸ்டல் சர்வீஸ் போர்டில் எத்தனை மெம்பர்ஸ் அண்ட் சேர்மன் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் போஸ்டல் சர்வீஸ் போர்டில் நீங்கள் லாஸ்ட் இயர் படிச்சிருப்பீங்க 6 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு நம்ம படிச்சிருப்போம். இப்போ நமக்கு வந்திருக்க அப்டேட் படி ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 2023 படி அந்த 6ஐயும் நீக்கிட்டாங்க. 6க்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஸோ 7 பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பர் 5 சேர்பர்சன். ஆன்சர் பி ஒரு சேர்மன் 6 மெம்பர்ஸ். சி ஒரு சேர்மன் 7 மெம்பர்ஸ். டி 2 சேர்மன் 7 மெம்பர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம போன வருஷம் படித்து வச்சு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஆன்சர் பி ஒரு சேர்மன் அண்ட் 6 மெம்பர்ஸ்னு நீங்கள் போடுவீங்க. பட் ஆனால் ஆன்சர் தப்பு. ஒரு சேர்மன் அண்ட் 7 மெம்பர்ஸ். இதோட அப்டேட் இதுதான். ஸோ இது அப்டேட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்கன்னா பிஓடி பிபிபி அப்படின்னு படிச்சிருப்பீங்க ஷார்ட்டாக. பிஓடினா பெர்சனல் ஆப்ரேஷன் டெக்னாலஜி, பிபிபினா பிஎல்ஐ பேங்கிங் அண்ட் டிபிடி பிளானிங் அண்ட் ஹெச்ஆர்டி. இதை தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க. பட் இப்போ என்ன மாற்றிட்டாங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு பெர்சனல் மேனேஜ்மெண்ட் அது அப்படியே தான் இருக்குது. 2வது ஆப்ரேஷன், 3வது டெக்னாலஜி. ஸோ ஃபஸ்ட்டு 3மே அப்படியே தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பெர்சனல் இருக்கிறதெல்லாம் பெர்சனல் மேனேஜ்மெண்ட் மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் 4வது என்ன ஆக்கிட்டாங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீசஸ், 5வது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், 6வது ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட், பார்த்தீங்கன்னா சர்வீஸ் குவாலிட்டி அண்ட் மார்க்கெட்டிங். இப்போ பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி போர்டில் மொத்தம் 7 மெம்பர் இருக்காங்க. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 6 பேர் கிடையாது. இப்போ இருக்க ரூல்ஸ் படி, இப்போ இருக்க ரெகுலேஷன் படி 7 மெம்பர் இருக்காங்க. ஒரு சேர்மன். அந்த சேர்மன் யார்? ஸோ செக்ரட்டரி ஆஃப் போஸ்ட், பிஓஎஸ்பியோட சேர்மன் யார்? செக்ரட்டரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட். நம்ம முன்னாடி கொஸ்டின் படித்தோம். ஸோ ஒரு சேர்மன் 7 மெம்பர் இருக்காங்க. ஸோ நல்லா இந்த கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் பாருங்கள். போஸ்டல் சர்வீஸ் போர்ட் இஸ் assisted by the senior staff officer of the directorate. A deputy director of the board. Option B secretary of the board. C assistant secretary of the board. Answer D director of the board. ஸோ இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியும், செக்ரட்டரி ஆஃப் த போர்டு தான். ஸோ கரெக்ட் ஆன்சர். ஸோ அதுக்கப்புறம் 8வது கொஸ்டின் பார்ப்போம். நம்பர் ஆஃப் போஸ்டல் சர்க்கிள்ஸ் இன் இந்தியா. ஸோ இது A 21, B 22, C 23, D 24. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸோ 23 உங்களுக்கு தெரியும். நிறையா விதமாக உங்களுக்கும் மாற்றி கேட்கலாம். சர்க்கிள்ஸ் இன் இந்தியா டிவைடட் பை, ஸோ அந்த மாதிரி கேட்கலாம். எப்படி கேட்டாலுமே உங்களுக்கு நம்பர்ஸ் தெரியும். 23 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ சி கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் த போஸ்டல் சர்க்கிள் இஸ், ஸோ இந்த இதெல்லாம் நிறையா குழப்புவீங்க. போஸ்டல் சர்க்கிளோட ஹெட் யார் அப்படின்னா சிபிஎம்ஜி, சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல். சரிங்களா? ரீஜியனோட ஹெட் யார் அப்படின்னா பிஎம்ஜி, போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல். ஒரு டிவிஷனோட ஹெட் யார் அப்படின்னா சூப்பரண்ட் ஆஃப் போஸ்ட். அதே மாதிரி ஒரு சப் டிவிஷனோட ஹெட் யாருன்னா இன்ஸ்பெக்டர் ஆஃப் போஸ்ட். இது எல்லாமே கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கொஸ்டின்குள்ளே போகலாம். ஹெட் ஆஃப் த போஸ்டல் சர்க்கிள் இஸ் ஆப்ஷன் ஏ எஸ்பி, பி டிபிஎஸ், சி சிபிஎம்ஜி, டி பிஎம்ஜி. உங்களுக்கெல்லாம் தெரியும் ஹெட் ஆஃப் த சர்க்கிள்னா சிபிஎம்ஜி. ஸோ தேர்ட் ஆன்சர் சிபிஎம்ஜி. அதுக்கடுத்து 10வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் த போஸ்டல் ரீஜியன். இப்போ தான் நம்ம சொல்லி முடித்தோம். ஸோ எஸ்பி, டிபிஎஸ், சிபிஎம்ஜி, பிஎம்ஜி. ரீஜியனுக்கு பார்த்தீங்கன்னா பிஎம்ஜி தான் ஹெட்டு. ஸோ பிஎம்ஜி ஆன்சர். ஸோ 11வது கொஸ்டின் பாருங்கள். த ஒர்க்கிங் ஆஃப் ஆல் போஸ்ட் ஆஃபீஸஸ் அண்டர் போஸ்டல் டிவிஷன்ஸ் இஸ் டைரக்ட்லி கண்ட்ரோல் பை. முன்னாடி பார்த்த கொஸ்டின் தான், அதவே கொஞ்சம் திருச்சி கேட்டிருக்காங்க. ஒரு வட்டம், ஒரு போஸ்டல் டிவிஷனுக்குள்ள எல்லா போஸ்ட் ஆஃபீஸையும் கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னா ஸோ எஸ்பி சூப்பரண்ட் ஆஃப் போஸ்ட்டாக கண்ட்ரோல் பண்ணுவார். ஆன்சர் ஏ டிபிஎஸ், ஜி சி சிபிஎம்ஜி, டி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ ஆர் எஸ்எஸ்பிஓ, சீனியர் சூப்பரண்ட் ஆஃப் போஸ்ட் ஆர் சூப்பரண்ட் ஆஃப் போஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் தான் கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ ஆன்சர் டி தான் கரெக்டான ஆன்சர். 12வது கொஸ்டின் போயிடுவோம். டேஷ் சர்க்கிள் கேட்டர்ஸ் த போஸ்டல் கம்யூனிகேஷன் நீட்ஸ் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ஸோ ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்னால் ஆர்மி தான். ஸோ பேஸ் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ வெஸ்ட் பெங்கால், மகாராஷ்டிரா, பேஸ் டி வந்து டெல்லி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து அது பேஸ் சர்க்கிளை தான் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பேஸ் சர்க்கிள். ஸோ 13வது கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா த ஹெட் ஆஃப் த பேஸ் சர்க்கிள். இப்போ தான் சொன்னோம் பேஸ் சர்க்கிளோட ஹெட் எங்கே இருக்குது அப்படின்னு. ஸோ பேஸ் சர்க்கிள்னா ஆன்சர் ஏ டிபிஎஸ் ஆர்மி போஸ்டல் சர்வீஸ், பி டைரக்டர் ஜெனரல் சிபிஎம்ஜி, அதுக்கப்புறம் அடிஷ்னல் டைரக்டர் ஜெனரல் ஏபிஎஸ். எல்பிஎஸ்க்கு நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் ஏபிஎஸோட ஹெட் யாராக இருப்பாங்க அப்படின்னா அடிஷ்னல் டைரக்டர் ஜெனரல் தான் ஏபிஎஸோட ஹெட்டாக இருப்பாங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. 14வது கொஸ்டின் பாருங்கள். அடிஷ்னல் டைரக்டர் ஜெனரல் ஏபிஎஸ் இஸ் த ரேங்க் ஆஃப். அவங்க என்ன ரேங்க்கில் இருப்பவங்கள இவங்களை ஹெட்டாக வந்து பதவி கொடுப்பாங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ ஜெனரல், பி மேஜர், சி லெப்டினன்ட், ஆன்சர் டி மேஜர் ஜெனரல். இப்போ தான் நம்ம சொன்னோம். ஸோ மேஜர் ஜெனரல் இருக்கவங்கள தான் அந்த பதவி ஏபிஎஸ்க்கு ஹெட்டாக கொடுப்பாங்க. ஸோ ஆன்சர் டி மேஜர் ஜெனரல் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ 15க்கு போயிடுவோம். வாட் பெர்சன்டேஜ் ஆஃப் த அதர் ரேங்க்ஸ் ஆஃப் ஏபிஎஸ் ஆர் ட்ரான் ஃப்ரம் த டிஓபி. அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டில் இருக்கவங்கள எவ்வளோ பர்சன்டேஜ் பேரை வந்து அதுலேருந்து ஏபிஎஸ் சர்வீஸ்க்கு எடுக்கிறாங்க
அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்மி போஸ்டல் சர்வீஸ்க்கு நீங்கள் போகணும்னா நம்ம டிபார்ட்மெண்ட் வந்து 75% எடுத்துக்கிடுவாங்க. மிச்சம் 25% தான் உங்களுக்கு வேறு காம்படிஷனில் கொடுப்பாங்க. ஸோ உங்கள் டிஓபியில் இருக்கவங்களே 75% இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி 75% தான். இந்த கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 16. ஹூ இஸ் த சேர்மன் ஆஃப் ஃபிலாட்டலிக் அட்வைசரி கமிட்டி? ஆப்ஷன் ஏ மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன், ஆப்ஷன் பி டிஜி போஸ்ட், ஆப்ஷன் சி செக்ரட்டரி ஆஃப் போஸ்ட், ஆன்சர் டி பிலாட்டலி. ஸோ டேரக்டர் ஜெனரல் ஃப்ளாட்டலின்னு கொடுத்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃப்ளாட்டலி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிஷன் யாராக இருப்பாங்க சொல்லி நீங்கள் டேரெக்டாக ஃப்ளாட்டலின்னு செலக்ட் பண்ணியிருக்கக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ அந்த அமைச்சர் தான் அந்த கமிட்டியோட தலைவராக இருக்கார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் தான் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஸோ அதுக்கப்புறம் 17 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் தேர் இன் பிஎஸ்பி? ஸோ போஸ்டல் சர்வீஸ் போர்டில் இப்போதைக்கு எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ தான் நம்ம அப்டேட் சொன்னோம். ஸோ 6 கிடையாது 7 பேர் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவசரத்தில் 6ன்னு செலக்ட் பண்ணிங்கன்னா தவறாயிரும். ஸோ 4, 6, 7, 8. ஸோ ஆன்சர் சி 7 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ஆர்மி போஸ்டல் சர்வீசஸ். ஸோ ஆர்மி போஸ்டல் சர்வீஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே அப்படின்னா ஸோ நியூ டெல்லி, அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏ ஆப்ஷன் மும்பை, பி நியூ டெல்லி, சி கொல்கட்டா, டி மைசூர். சார் சி நியூ டெல்லி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அதுக்கப்புறம் 19 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஹூ இஸ் த ஹெட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் நம்ம ஆல்ரெடி நீங்கள் பார்த்த கொஸ்டின்ஸ் தான். ஹூ இஸ் த ஹெட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல்? நம்ம இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்களேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன பார்த்தோம், த போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இஸ் அண்டர் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஆஃப்னு கேட்டிருந்தாங்க. இது அதே தான், சேம் தான், பட் கொஞ்சம் உங்களுக்கு மாற்றி கேட்டிருக்காங்க. ஹூ இஸ் த ஹெட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல்? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னது, உங்களுக்கு ஆன்சர் தெரியும், டிஜி டைரக்டர் ஜெனரல். ஸோ அதுதான் ஆன்சர். கொஸ்டின்ஸ் பார்ப்போம். விச் ஆக்ட் is the DGP services responsible for administrating? So Indian Post Office Act 1898, Postal Life Insurance Act 1999, Communication Regulation Act 2000, the Postal Service Act 1965. ஸ்டார்டிங்லேயே இந்த படிச்சிருப்போம். 1898 அந்த ஆக்ட் தான், அதுபடி தான் டிஜி வந்து இது வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஹூ ஹெட்ஸ் த இன்டர்னல் ஃபினான்ஸ் விங், உள்நிதிக்குழு ஆஃப் த டிஓபி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்டோட உள்நிதிக்குழுவோட ஹெட் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உள்நிதிக்குழுவோட ஹெட் யார் அப்படின்னா ஸோ ஏ செக்ரட்டரி ஆஃப் டிஓபி, பி டிஓபி சர்வீசஸ், சி அடிஷ்னல் செக்ரட்டரி அண்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர், ஏஎஸ் அண்ட் எஃப்ஏன்னு சொல்லுவாங்க. சேர்மன் ஆஃப் பிஎஸ்பி, சேர்மன் ஆஃப் போஸ்டல் சர்வீசஸ். உள்நிதிக்குழுவோட தலைவர் யார் அப்படின்னா ஸோ அடிஷ்னல் செக்ரட்டரி அண்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர். ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா உள்நிதிக்குழுவோட தலைவராக இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ அதுவும் உங்களுக்கு நான் விசில் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ 22வது கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ரோல் ஆஃப் பிஎஸ்பி? போஸ்டல் சர்வீஸ் போர்டோட ரோல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏ அட்மினிஸ்ட்ரேட்டிங் த இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 1898, ஓவர்சீயிங் த போஸ்டல் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், மேனேஜிங் த போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் ஃபண்ட். எல்லா ஒர்க்கையுமே பார்த்தீங்கன்னா போஸ்டல் சர்வீஸ் போர்ட் செய்கிறாங்க. 3வது கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஹூ அசிஸ்ட் த போஸ்டல் சர்வீஸ் போர்ட் இட் இஸ் ஃபங்க்ஷனிங்? போஸ்டல் சர்வீஸ் போர்டோட அதோட செயல்பாட்டிற்கு யார் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம 7வது கொஸ்டின்ஸ் ஒன்று பார்த்துருக்கோம். டெப்யூட்டி டைரக்டர் ஆஃப் த போர்ட், பி செக்ரட்டரி ஆஃப் த போர்ட், சி அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ஆஃப் த போர்ட், டி டைரக்டர் ஆஃப் த போர்ட். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருக்கோம். செக்ரட்டரி ஆஃப் த போர்டு, அவர் தான் செக்ரட்டரி தான் வந்து அந்த போஸ்டல் சர்வீஸ் போர்டோட செயல்பாட்டிற்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது ஆல்ரெடி இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி படித்த கொஸ்டின் தான், இப்போ வந்து வித்தியாசமாக கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் எப்படி கேட்டாலுமே நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் த ஹெட் ஆஃப் த டிஓபி? யார் வந்து டிஓபியோட ஹெட் அப்படின்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஹூ இஸ் த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னா தான் நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் சொல்லணும் நம்ம. ஆனால் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் யார் கீழே இருக்குன்னா செக்ரட்டரி, அவங்க தான் டிபார்ட்மெண்ட் போஸ்டோட செகண்டரி கீழே தான் நம்ம வருது. ஸோ ஆன்சர் பி செக்ரட்டரி டிஓபி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ 25 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். விச் ஃபங்க்ஷனல் யூனிட் வித்தின் த சர்க்கிள் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்டாம்ப்ஸ்? ஸோ ஸ்டாம்ப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஃபங்க்ஷன் யூனிட் வந்து இந்த டிஓபியில் உங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறது அப்படின்னா பிஎஸ்டி போஸ்டல் ஸ்டோர் டிப்போ, எம்எம்எஸ் மெயில் மோட்டார் சர்வீசஸ், சிஎஸ்டி சர்க்கிள் ஸ்டாம்ப் டிப்போஸ், ரீஜனல் ஹெட் குவார்ட்டர்ஸ். இதில் பிஎஸ்டின்றது பார்த்தீங்கன்னா போஸ்டல் ஸ்டோர் டிப்போ, நமக்கு தேவையான ஸ்டேஷ்னரி இது எல்லாமே கொடுக்குறது தான் பிஎஸ்டி. எம்எம்எஸ் மெயில் மோட்டார் சர்வீஸ், உங்கள் மெயில் கொண்டு போகிற அந்த மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் வண்டியில் போகும்ல, ஸோ அது மெயில் மோட்டார் சர்வீஸ். சிஎஸ்டி சர்க்கிள் ஸ்டாம்ப் டிப்போ, ஸோ ஸ்டாம்ப் சம்மந்தமாக எது உங்களுக்கு தேவையானாலும் அதுதான் உங்களுக்கு சப்ளை பண்ணுவாங்க. ஸோ கொஸ்டினே ஸ்டாம்பை பற்றி தான் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஸ்டாம்புக்கு பதிலாக ஸ்டேஷ்னரி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் பிஎஸ்டின்னு செலக்ட் பண்ணணும், போஸ்டல் ஸ்டோர் டிப்போ தான் செலக்ட் பண்ணணும். ஸ்டாம்ப்னு கேட்டிருக்காங்க, அதனால் சர்க்கிள் ஸ்டாம்ப் டிப்போஸ் இதுதான் கரெக்டான ஆன்சர்.
வாட் டஸ் பிஎஸ்டி ஸ்டாண்ட் இன் போஸ்டல் நெட்வொர்க்? பிஎஸ்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டல் நெட்வொர்க்கில் என்ன அப்ரிவேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிஎஸ்டினா இப்போ தான் நம்ம சொன்னோம், போஸ்டல் ஸ்டோர் டிப்போ அப்படின்னு நம்ம சொன்னோம். போஸ்டல் சர்வீஸ் டிவிஷன், போஸ்டல் ஸ்டோர் டிப்போ, போஸ்டல் ஸ்டாஃப் டிபார்ட்மெண்ட், போஸ்டல் ஸ்டாம்ப் டிபார்ட்மெண்ட். ஸோ பிஎஸ்டினா டிபார்ட்மெண்ட்டா டிப்போவா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. போஸ்டல் ஸ்டாம்ப் டிப்போ தான் கரெக்டு. ஸோ ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ 27வது கொஸ்டின்ஸை பார்த்துருவோம். விச் சர்வீஸ் வித்தின் த சர்க்கிள் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் மெயில்? இப்போ தான் சொன்னேன், மெயில் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு எது யூஸ் பண்ணுறாங்கன்னா எம்எம்எஸ், அதுதான் ஆன்சர். ஸோ சி ஆன்சர் ஏ சிஎஸ்டி, ஆன்சர் பி பிஎஸ்டி, ஆன்சர் சி எம்எம்எஸ் மெயில் மோட்டார் சர்வீஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நான் பார்த்தேன் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி நிறையா படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு நம்ம சொல்கிறதெல்லாம் புரியுன்றனால தான் கொஞ்சம் நான் ஸ்பீடாக போகிறேன். இல்லைனா ஒவ்வொரு கொஸ்டின் நான் ஒவ்வொரு ஏபி ஆன்சர் நான் சொல்லி உங்களுக்கு ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா டைம் ஆயிரும். ஒரு வீடியோக்கு லென்த்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 20 நிமிஷத்துக்கு முடிக்கணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இந்த வீடியோ லென்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக போயிடுது. எடிட்டிங் இதெல்லாம் போச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 15 நிமிஷம் வந்து நிற்கும் இந்த வீடியோ. ஸோ அதனால தான் கொஞ்சம் நான் சீக்கிரமாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஸ்பீடு ஓகேவானா நீங்கள் வீடியோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இல்லை இந்த ஸ்பீடு வந்து போவேனா இன்னும் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக நீங்கள் சொல்லித்தாங்க அப்படின்னீங்கன்னா ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிதானமாகவே நம்ம போகலாம். அந்த லோகோ எப்போ உங்களுக்கு கொண்டு வந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஏ ஆகஸ்ட் 2009, பி செப்டம்பர் 2009, சி செப்டம்பர் 2008, டி செப்டம்பர் 2010. ஸோ இப்போ நியூ லோகோ நமக்கு என்றைக்கு கொண்டு வந்திருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா செப்டம்பர் 2008 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. செப்டம்பர் 2008 அன்னைக்கு தான் நமக்கு நியூ லோகோ கொண்டு வந்திருக்காங்க. 29வது கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஹூ ஹேஸ் த பவர் டு மேக் ரெகுலேஷன் அஸ் பேர் த போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 2023? இப்போ கொண்டு வந்திருக்க போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 2023 யார் வந்து ஒழுங்குமுறையை கண்ட்ரோல் பண்ணுற பவரில் இருக்காங்கன்னா ஸோ டிஜி போஸ்ட் தான். ஏன்னாடி டிஜி அவங்க தான் போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 1898 அட்மினிஸ்ட்ரேஷனாக இருந்தாங்க. இப்போ அவங்க தான் இந்த ஆக்டுக்கும் உங்களுக்கு ஃபேவராக இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் நம்பர் 30. சேர்மன் ஆஃப் போஸ்டல் சர்வீசஸ் போர்ட் நான் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதான். போஸ்டல் சர்வீசஸ் போர்டோட சேர்மன் யார் அப்படின்னா ஸோ மெம்பர் ஆஃப் பிஎல்ஐ, மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன், மெம்பர் ஆஃப் பர்சனல், செக்ரட்டரி போஸ்ட். செக்ரட்டரி போஸ்ட்டு தான் அவங்க தான் செக்ரட்டரி ஆஃப் போஸ்ட் டிஓபி தான் போஸ்டல் சர்வீஸ் போர்டோட சேர்மனாக இருக்காங்க. 21வது கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா த ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் சென்டர் ஆஃப் த குரூப் ஏ அண்ட் குரூப் பி ஆஃபீஸர்ஸ் ஆஃப் இந்தியா போஸ்ட் இஸ் given the which training academy? போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க குரூப் ஏ, குரூப் பி, குரூப் டி, குரூப் சி அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் இருக்கிறது குரூப் ஏ, குரூப் பி தான். ஸோ அவங்களுக்கு ட்ரைனிங் வந்து எங்கே கொடுப்பாங்க அப்படின்னா பிடிசி மைசூர், பிடிசி சாரன்பூர், பிடிசி மதுரை அண்ட் ரங்பா ரஃபி அஹ்மத் கிட்வாய் நேஷ்னல் போஸ்டல் அகாடமி. ஸோ ரங்பான்றது ஸோ உங்களுக்கு தெரியும் பிடிசி வந்து 6 இருக்குது, அது இல்லாமல் ஒன்று ரங்பான்னு ஒன்று இருக்குது. போஸ்டல் ட்ரைனிங் சென்டர் 6 இல்லாமல் இது ஒன்று இருக்குது. ஸோ இந்த குரூப் ஏ அண்ட் குரூப் பி ஆஃபீஸர்ஸ் பார்த்தீங்கன்னா ரங்பால தான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ரஃபி அஹ்மத் கிட்வாய் நேஷனல் போஸ்டல் அகாடமி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 32 பாருங்கள். குரூப் ஏ ஆஃபீஸர்ஸ் ஆஃப் போஸ்டல் சர்வீசஸ் ஆர் ட்ரெயின்ட் அஸ், அதாவது குரூப் ஏ ஆஃபீஸர் இப்போ தான் படித்தோம். குரூப் ஏ அண்ட் குரூப் ஏ ஆஃபீஸருக்கு எங்கே ட்ரைனிங் கொடுப்பாங்கன்னா ரங்பாவில் கொடுப்பாங்க. அந்த ரங்பா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நியூ டெல்லி, மும்பை, கசியாபாத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கசியாபாத்தில் தான் அந்த ரங்பா இருக்குது. ஸோ ரங்பா கசியாபாத்தில் இருக்குது, அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 33. RLO ஸ்டாண்ட்ஸ் ஃபார், ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ RLOனா ரிட்டன் லெட்டர் ஆஃபீஸ். டெலிவரி ஆகாத விலாசம் இல்லாத ஒரு ஒழுங்குமுறையற்ற தபால்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலிவரியே கொடுக்கணும்னா கடைசி எங்கே அனுப்புவோம், ரிட்டன் டு சென்டர் தான் அனுப்புவோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டன் லெட்டர் ஆஃபீஸ், ரெஃப்யூஸ்டு லெட்டர் ஆஃபீஸ், ரிட்டர்ன்டு லெட்டர் ஆஃபீஸ், நன் ஆஃப் திஸ் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதாவது ரிட்டன் லெட்டர் ஆஃபீஸ்னு போட்டிங்கன்னா தப்பு, ரிட்டன் பக்கத்தில் இடி வரணும். ரிட்டர்ன்டு லெட்டர் ஆஃபீஸ் அதுதான் கரெக்டு. நீங்கள் அவசரத்தில் ரிட்டன் லெட்டர் ஆஃபீஸ் போட்டிங்கன்னா அது தப்பு. ரிட்டர்ன்டு லெட்டர் ஆஃபீஸ் தான் ரைட்டு. ஸோ ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்கிளைம் மற்றும் ரெஃப்யூஸ்டு தபால்கள் சம்பந்தமாக எது நடவடிக்கை மேற்கொள்வது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ், ரிட்டன் லெட்டர் ஆஃபீஸ், ரிட்டர்ன் லெட்டர் ஆஃபீஸ், நன் ஆஃப் திஸ்னா இதுவும் அதே தான் ரிட்டர்ன் லெட்டர் ஆஃபீஸ். போன கொஸ்டின்ஸ் அப்படியே மறுத்து திருப்பி கேட்டிருக்காங்க. ரிட்டர்ன் லெட்டர் ஆஃபீஸ் அப்படி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 34-35 கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஒரு 34 கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 34 கொஸ்டின்ஸில் தான் உங்களுக்கு மாற்றி வரும். இல்லாமல் 35வது கொஸ்டின்ஸாக என்னென்ன கேட்கலாம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து நான் எடுக்கவே இல்லை, உங்களுக்கு நான் கொடுக்கவே இல்லை. ஸோ அது என்ன மாதிரி டைப் கொஸ்டின்ஸ் நான் சொல்லிடுறேன். பிஎஸ்பி சேர்பர்சன் மெம்பர் அப்டேட்ஸ், அதாவது போஸ்டல் சர்வீஸ் போர்டில் மொத்தம் 7 பேர் இருக்காங்கன்னு நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி டிஜி, சிபிஎம்ஜி, பிஎம்ஜி இந்த மாதிரி நிர்வாக தலைவர்கள் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களோட நேம் கேட்கலாம். ஸோ அது வந்து கண்டிப்பாக கேட்க மாட்டாங்கன்னு நான் சொல்லலை. இதை நான் ஏன் நேம் இப்போ நான் உங்களுக்கு யாரும் மென்ஷன் பண்ணலன்னா உங்களுக்கு இன்னும் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 மாதம் இருக்குது. ஸோ அந்த 3 மாதத்தில் நேம் சேஞ்ச் ஆகலாம். அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டு நீங்கள் அப்டேட்டட் வெர்ஷனை பார்த்துட்டு போங்க. இப்போ கரண்டில் இருக்கவங்களாம் உங்களுக்கு தெரியணும்னு சொன்னீங்கன்னா ஸோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லாருக்கும் கரண்டில் இருக்க மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் கூட நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 23 சர்க்கிள்
ஸோ நான் சர்க்கிளை பற்றி உங்களுக்கு இந்த இதில் எந்த கொஸ்டின்ஸுமே நான் கொடுக்கல, வெறும் சர்க்கிள் எத்தனை அப்படின்னு மட்டும் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா 23 சர்க்கிள் இருக்குது. அந்த 23 சர்க்கிளுக்குமே பார்த்தீங்கன்னா வரம்புக்குட்பட்ட பகுதிகள் இருக்குது. அதே மாதிரி அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஒன்று இருக்குது. அதாவது இப்போ அஸ்ஸாம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட தலைமையிடம் என்ன, ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன அப்படின்னா கவுஹாத்தி. ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு அது கவுஹாத்தி அந்த மாதிரி கொடுக்கலாம். இப்படி இல்லை அப்படின்னா ஸோ இப்போ நார்த் ஈஸ்டர்னில் எத்தனை பகுதியில் இருக்குது, ஸோ 6 இருக்கும். ஸோ அருணாச்சல பிரதேஷ், மணிப்பூர், மிசோரம், மேகாலயா, நாகாலாந்து அண்ட் திரிபுரா அந்த மாதிரி இருக்கும். இந்த 23 சர்க்கிள் இந்த மட்டுமே எடுத்துட்டேன். இதுலேயே ஒரு 50-60 கொஸ்டின் நீங்கள் எடுக்கலாம். ஸோ அதனால தான் நான் அதை பற்றி எடுக்கலை. நீங்கள் அதை ஃபுல்லாக நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அதாவது எது கேட்டாலுமே நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு வேணால் நான் அந்த 23 சர்க்கிளுக்கு நீங்கள் ஷார்ட்டாக ஆன்சர் மனசில் வச்சுக்கிற மாதிரி வேணால் ஒரு ஷார்ட் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த ஷார்ட் டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் மனப்பாடம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கொஸ்டின் டைப். அதாவது சூஸ் த கரெக்ட் ஆன்சர்னா இப்போ இங்கிட்ட ஒரு 4 ஸ்டேட் கொடுத்துருவாங்க, அங்கிட்டு 4 ஹெட் குவார்ட்டர்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் பொறுத்துக்கின்ற மாதிரி 2, 3 இதில் எது கரெக்ட் அந்த மாதிரி கூட கொடுத்துடலாம். அல்லது ஏதாவது ஒரு டாபிக் கொடுத்துட்டு அதில் 1 சரி, 2 சரி, 3 சரின்னு சொல்லி எதுவுமே சரியில்லைன்னு சொல்லி அந்த மாதிரி டைப்பும் கொடுக்கலாம். இந்த 3 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு எடுப்பாங்க. நான் அதனால தான் உங்களுக்கு வந்து அப்டேட்டட் மெம்பர்ஸ் பேரும் நான் கொடுக்கல. அதே மாதிரி 23 சர்க்கிளை வச்சு உங்களுக்கு நான் கொஸ்டின்ஸ் கொடுக்கல. அதே மாதிரி போஸ்டல் நெட்வொர்க்கில் இப்போ இருக்க அப்டேட்டில் யார் யார் எவ்வளோ பொசிஷனில் இருக்காங்க, அதாவது போஸ்டல் சர்க்கிள் வந்து 23 சொல்லியிருக்கோம்ல, போஸ்டல் ட்ரைனிங் சென்டர் 6ன்னு சொல்லியிருக்கோம்ல, அதே மாதிரி போஸ்டல் ரீஜியன் எத்தனை இருக்குது, போஸ்டல் டிவிஷன் எத்தனை இருக்குது, இதெல்லாம் கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அதுவும் கூட உங்களுக்கு கொஸ்டினாக வரலாம், வந்திருக்கு. ஸோ அதையும் வந்து ஒரு ஷார்ட்ஸாக வந்து இப்போ இருக்க சுச்சுவேஷன் படி இப்போ இருக்க அப்டேட்டில் போன வருஷம் கணக்கெடுத்த வச்சு எவ்வளோ இருக்காங்கன்னு சொல்லி நான் அதையும் உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன் ஷார்ட்ஸில். அவ்வளோதான் நண்பா. ஸோ ஆர்கனைசேஷன் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருந்தால் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ நான் கொடுத்த 34 கொஸ்டின்ஸ் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி சர்க்கிள்ஸ் வந்து ஒரு 50 கொஸ்டின் நம்ம எடுக்கலாம். ஸோ சர்க்கிள்ஸ் நல்லா படிச்சுக்கங்க. அதே மாதிரி மெம்பர்ஸோட கரண்ட் அப்டேட் அவங்க நேம்ஸ் அதையும் நீங்கள் நல்லா தரவு பண்ணிக்கிங்க. ஸோ இதுலேருந்தே நான் சொன்ன மாதிரி ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்துடும். இந்த 100 கொஸ்டின்ஸ்குள்ள இருந்தால் உங்களுக்கு எப்படி பார்த்தாலுமே ஆர்கனைசேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ மறுபடியும் அந்த 34 கொஸ்டின்ஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் சீக்கிரமாக உங்களுக்கு நான் எடுத்துட்டேன், சீக்கிரமாக நான் சொல்லிட்டேன், இல்லை நான் இந்த மாதிரி நிறுத்தி சொல்லணும், இந்த மாதிரி என்ன மாதிரி உங்களுக்கு சொல்லணுன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் நம்ம கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன், அதிலே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நான் எதை பற்றி வீடியோ போடணும்னு தோணுதோ ஸோ அதே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நண்பா. நான் இதே மாதிரி சுவாரஸ்யங்களோட சந்திக்கிறேன். நன்றி.